அபி கோர்ட்டுக்கு வராங்க. வந்து அந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க. வாங்கி பார்க்குறாரு. பார்த்தோன்னே இது உண்மையான ஆதாரம் மாதிரி தெரியல. அவர் ஏதோ மிரட்டி இந்த பொண்ணு வாங்கிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. அந்த ஆள் யாருன்னே தெரியல. அவன் வேற உயிரோட இல்லை. கண்டிப்பாக அந்த சாட்சியெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்த்தரப்பு லாயர் சொல்கிறாரு. அதை வாங்கி பார்க்குறாங்க ஜட்ஜி. பார்த்தோன்னே இல்லைம்மா இது எதுவும் கிளியராக இல்லை, அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இதை சாட்சியாக நாங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறான், அவன் தான் உண்மையான குற்றவாளி, இவர் கிடையாது, இவர் எந்த தப்புமே பண்ணலை, அவன் தான் ஆர்டர் எல்லாமே கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ சொல்கிறத மட்டும் வச்சு இங்கே எதுவுமே பேச முடியாது, கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம் மட்டும்தான். ஆனால் உன்னோட ஆதாரம் சரியாக இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிற ராகவ் வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி கத்துறாங்க. ஆனால் அதை பார்த்தோன்னே முரளி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஐயோ அபி ஏதோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு நினச்சா நல்ல வேலை அதை கோர்ட்டில் ஏற்றுக்கல, இந்த ராகவ் இல்லைனா அப்படி தப்பிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி சுந்தரிகிட்ட சொல்கிறாரு. சுந்தரி அப்படி சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக அந்த ராகவ் வெளியவே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் உங்களோட சாட்சியெலாம் எடுத்துக்க முடியாது, நாங்கள் கண்டிப்பாக தண்டனை வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜட்ஜி. இப்போ கோர்ட் இடைவேளை, இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கேஸ் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அபி பயங்கரமாக அழறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அனு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ஆதாரத்தை எடுத்துக்க மாட்டுறாங்களே, இப்போ ராகவ் எப்படி தான் காப்பாற்றுறது, என்ன தான் பண்ணுறது, அவருக்கு தண்டனை கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அழறாங்க. பாட்டி எல்லாருமே என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாருமே யோசிக்கிறாங்க. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ போராடி இருக்கமா, எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. எல்லாருமே அபியோட அம்மா அப்பா எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே, எங்கள் மாப்பிள்ளை எப்படியாவது காப்பாற்றணும், அவர் எந்த தப்புமே பண்ணலையே, அவர் மட்டும் உள்ளே போயிட்டா எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அப்படியே முரளி பார்க்குறாரு. என்ன அபிச்செல்லாம் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து ஆதாரத்தெலாம் ரெடி பண்ணியா, அபிச்செல்லம் நீ இவ்வளோ கஷ்டப்படவே வேண்டாம், கண்டிப்பாக ராகா வெளியே வரவே மாட்டான், நான் இருக்கேன் அபிச்செல்லம் உனக்கு, நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிட்டு அப்படி சிரிச்சிட்டே இருக்கா ரொம்ப சந்தோஷமாக. வெளியே எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வந்துட்டு கூப்பிட்டு அங்கே விசாரிப்பாங்க. அப்போ என்ன நடக்கணும்னு தெரியலையே, அவங்க ஒத்துக்கலையே, எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக குட்டி பாஸ் ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன ஆச்சு, ராகா வெளியே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எதுவுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இந்த சாட்சியெலாம் எடுத்துக்க முடியாது, அவர் இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அழறாங்க. அப்போ யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நடந்தாங்க அங்கே எல்லாமே பண்ணுறாரு. போயிட்டு ஆம்புலன்ஸை வர வைக்கிறாரு. வந்து மித்திரனை கூட்டிகிட்டு போக வைக்கிறாரு. இப்போ என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அந்த பொண்ணை தான் தேடணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. போயிட்டு எல்லா இடத்துலையுமே தேடினா அந்த விவேக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி எங்கே வச்சுருக்க, அந்த பொண்ணு எங்கே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, அந்த பொண்ணெல்லாம் விட முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, ராகவுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு உன் கையில் கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்க, ஏற்கனவே மித்திரி நீ கொலை பண்ணியிருக்க, இதுக்கு மேலே நீ தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே இங்கே பாரு, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஆகாஷ் யோசிக்கிறாரு. கண்டிப்பாக வீட்டு பக்கம் போனால் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம், அவன் ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அப்படி ஃபோன் பண்ணுறாரு விவேக். இங்கே பாருங்க, அந்த பொண்ணை விடாதீங்க, இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்படியே ஒளிஞ்சிட்டு கேட்குறாரு வீட்டாண்ட. ஆகாஷ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓ இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு இருக்கா, நம்ம போனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாரு. போயிட்டு அந்த இடத்துல பார்க்குறாரு. ஆனால் ரவுடிங்க எல்லாருமே வெளியே இருக்காங்க, உள்ளே அந்த பொண்ணை வச்சுருக்காங்க. அப்போ ஆகாஷ் யோசிக்கிறாரு, கண்டிப்பாக நம்ம உள்ளே போனால் தனியாக மாட்டிப்போம், போலீஸ் யாராவது வர வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு பக்கத்துலேயே ஃபோன் பண்ணுறாரு. உடனே வராங்க. வந்தவொடனே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இது உள்ள ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கானுங்க, எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்லிட்டாரு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாருமே போலீஸ் போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அந்த பொண்ணை அப்படியே மீட்கிறாங்க. ஓடி போய் பார்க்குறாரு ஆகாஷ். என்ன ஆச்சு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் அப்படி தெளிக்கிறாரு. எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. அந்த பொண்ணு எழுந்துக்கவே இல்லை, கொஞ்சம் மயக்கமாக இருக்காங்க. அப்பயும் எழுப்புறாரு. எழுப்பிட்டோன்னு எழுந்து பார்க்குறாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க. இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. அப்பயும் அவங்க பொண்ணு கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லை எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. உங்கள் அப்பாவை அவன் ஷூட் பண்ணிட்டான் அந்த விவேக், உங்கள் அப்பா உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே அந்த பொண்ணு பயங்கரமாக அழறாங்க. தேம்பி அழறாங்க. ஐயோ எங்கள் அப்பா இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. ஆனால் அந்த விவேக் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ எங்கள் அண்ணனோட கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க, எப்படியாவது எங்கள் அண்ணனை காப்பாற்றணும், தயவு செய்து நீங்கள் வந்து சாட்சி சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆகாஷ். கண்டிப்பாக நான் வரேன், அவனை விடவே கூடாது, என் அப்பாவே சாவடிச்சிருக்கான், அவனை விட்டுருவேன் நான், கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஆகாஷ் கூட்டிகிட்டு வராரு. வந்த உடனே எல்லாருமே பார்க்குறாங்க. வெளியே பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, இந்த பொண்ணை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கேஸ் கூப்பிட்டோன்னே உள்ளே போகிறாங்க. போனோடனே அங்கே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நானும் ஒரு சாட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி எல்லாமே கேட்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு மித்ரனோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த எல்லா ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நான் உயிரோடு தான் இருக்கேன், இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
கேட்குறாங்க. சொல்லு என்ன நடந்தது சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அந்த விவேக்குன்றவன் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் சொல்ல சொல்ல எல்லாமே எங்கள் அப்பா பண்ணுவார். என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது, என் ஃபோனில் இருக்குது. நாங்கள் ராகாவுக்கு ஆஃபீஸ்க்கு போனது, நாங்கள் ஆர்டர் கொடுத்தது எல்லாமே என் ஃபோனில் இருக்குது, எல்லா ஃபோட்டோவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நாங்கள் தான் அந்த ஆர்டரை கொடுத்தோம், இந்த பால்ஸ் வச்சது எல்லாமே எங்கள் அப்பா தான், அந்த ட்ரக்ஸ் எல்லாமே கொடுத்தது. ஆனால் விவேக்கு எங்கள் அப்பா தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அபி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போது நடந்த எல்லாத்துக்குமே காரணமே அந்த விவேக் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்லேயே எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த லாயரால் எதுவுமே பேசவே முடியல. ஆப்போசிட் லாயர் அமைதியாக இருக்காரு. இந்த பொண்ணு நேரில் வந்து சாட்சி சொல்லிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அப்போ தப்பு பண்ணது விவேக் தான், நீங்கள் போய்ட்டு விவேக் தான் அரெஸ்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜட்ஜி சொல்கிறாங்க. இந்த ராகவ் எந்த தப்புமே பண்ணலை, ராகவை விடுதலை பண்ணுது இந்த கோர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி, அபி, அஞ்சலி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் முரளி மட்டும் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ இந்த ராகவ் வெளியே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நம்ம நினச்ச எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு, பயங்கரமாக கோவப்படுறாரு. அவன் ஏதாவது நம்மளை காட்டி கொடுத்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. சுந்தரியும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. ராகவ் வெளியே வந்துடுறானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விடுறாங்க. வெளியே வந்தோடனே அவ்வளோ சந்தோஷம், அப்படியே ஓடி போகிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு தேம்பி ஆடுறாங்க. ராகவ் அப்படியே அமைதியாக இருக்காரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, உங்களை எப்படியாவது அந்த கம்பியிலேருந்து வெளியே எடுக்கணும் தான் நான் நினச்சேன். நீங்கள் உள்ளே போயிடுவீங்கன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, என் மனசுக்குள்ளே எவ்வளோ போராட்டம், எப்படியாவது உங்களை காப்பாற்றணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. கடைசியில் அந்த சாட்சி அவங்க எடுத்துக்கவே இல்லை. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, ஆகாஷால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேம்பி ஆடுறாங்க, பயங்கரமாக அழுறாங்க. பாட்டி எல்லாருமே, அஞ்சலி எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ராகவ் நீ வெளியே வந்துட்டியா, இவ்வளோ பெரிய பிரச்சனை, நீ வெளியே வந்ததுக்கு காரணமே அபிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கேட்குறாரு, அப்படியே அமைதியாக இருக்காரு ஆகாஷ். எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. போலீஸ் விவேக் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார்லாம் இங்கே இல்லை, வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இங்கே பாருங்கள் நாங்கள் எதுவும் வந்தாலும் உள்ளே போய் செக் பண்ணோம் அப்படின்னு போலீஸ் உள்ளே போகிறாங்க. விவேக் வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணாங்க. ஆனால் விவேக் அங்கே இல்லவே இல்லை. எங்கே போயிருக்காரு, அப்போ அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான், கண்டிப்பாக அவனை தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாமே விவேக்கு தெரியுது. ஓ ராகவ் வெளியே வந்துட்டானா, அப்போ நாம் மாட்டணும், இனிமேல் நாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணும், கண்டிப்பாக மாட்டக்கூடாது போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. ஐயோ இந்த மித்திரனும் இறந்துட்டான், கடைசியில் நம்மளை மாட்ட விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது வெளிநாடு ஏதாவது தப்பிச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அபியோட அம்மா அப்பா எல்லாருமே பேசுகிறாங்க. நீங்கள் வெளியே வந்தது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, பிள்ளை என் பொண்ணு எவ்வளோ மனசளவில் கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே பேசுகிறாங்க. ராகவ் அப்படியே அமைதியாக இருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை, பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காரு. ஆனால் ராகவ் அப்படியே பார்க்குறாரு பாட்டி. சரி வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னே ஆர்த்தி